50வது திவ்யதேசம் ஆண்டாளுக்கென்று இருக்கக்கூடிய திவ்யதேசம் ஸ்ரீவில்லிபுத்தூர். எப்படி திருப்புல்லானியில் பாயசத்தை அனுபவித்தோமோ, அழகர் கோவில தோசை நம்ம ஆத்துல இருக்க மாதிரி பிளெயின் கிறிஸ்ப் அப்படிலாம் இருக்காது, தடியா இருக்கும். அந்த ஒரு தோசை சாப்பிட்டேன்னா 2 நாளைக்கு பசி எடுக்காது, நல்ல தடியா இருக்கு. இது என்ன தோசையா இட்லியா ஆப்பமானே தெரியாது. ரெண்டுத்துக்கும் தன்னொப்பார் இல்லப்பன் ஊத்தப்பன், எல்லாத்துக்கும் ஊத்தப்பத்துக்கும் அந்த அப்பத்துக்கும் நடுவுல ஒண்ணு இருக்கும். அது அழகர் கோவில் தோசை. அது மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர்னா பால்கோவான்னு ஒன்று இருக்கும். ஆனால் பிராச்சீனத்தில் அதெல்லாம் பால்கோவாலாம் கிடையாது. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஒரே பிரசாதம் ஆண்டாள் தான். அதனால அப்புறம் பின்னாடி பால்கோவா எடுத்து இப்போ எல்லாரும் ஸ்ரீவில்லிபுத்தூர்னா பால்கோவா வாழ்ந்தேளா பாவங்க ஆண்டாள் ஓரமா நின்றுட்டு இருக்கா. பால்கோவா வாங்கி சாப்பிட்டுட்டு டைம் இருந்ததுன்னா பாவம் சேவிச்சுட்டு வாங்க, நல்ல நல்ல பெருமாள் தான் அங்கே. அதனால கீழே ரங்கமன்னார், ஆண்டாள், பெரியாழ்வார் யாருன்னா கருடன் அந்த சந்நிதி. ஆனா 108 திவ்ய தேசம்ங்கிற கணக்குல ஆழ்வார் பாடும்போது பாடினது அங்க கொஞ்சம் படி ஏறி மேல போனேன்னா வடபெருங்கோயிலுடையான் வட்டபத்திரசாயின்னு பேர் பெருமாளுக்கு. அந்த பெருமாளுடைய கோவிலை நந்தகோபாலனோட வீடாக கருதி, பெருமாளை கண்ணனாக கருதி பாடிய பாசுரத்துக்குத்தான் திருப்பாவை. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் என்று சொல்லி 2வது பாசுரத்தில் வையத்து வாழ்வீர்கள் என்று நோன்புக்குண்டான விசேஷங்களை சொல்லி, மழை பெய்ய வேண்டும் என்பதற்காக 3-4 ஓங்கி உலகளந்த உத்தமன் ஆழிமழை கண்ணாவில் சொல்லி, பாடுவது கண்ணனை என்பதற்காக மாயனையில் சொல்லி, 6ஆம் பாசுரம் தொடங்கி 15வது பாசுரம் எல்லே இளங்கிளியே வரைக்கும் பாகவதோத்தமர்களுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடி, 16வது பாசுரம் நாயகனாய் நின்ற நந்தகோபாலனை என்று அந்த வாயில் காப்பான் கோயில் காப்பானுக்கு நமஸ்காரம் சொல்லி, 17வது பாசுரம் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் என்கின்ற பாசுரத்தில் நந்தகோபாலன் யசோதை பலராமருக்கு பல்லாண்டு பாடி, உந்துமத களிற்றன் குத்துவிளக்கெரிய 33 18 19 20 3 பாசுரங்களில் புருஷகார பூதையாக இருக்கக்கூடிய நப்பின்னை பிராட்டியை முன்னிட்டு பிரார்த்தித்து, 21 தொடங்கி 25வது பாசுரம் ஓங்கி ஒருத்தி மகனாய் பிறந்து என்கின்ற பாசுரம் வரைக்கும் கிருஷ்ணனை பாடி, மாலே மணிவண்ணா என்கின்ற பாசுரம் 26வது பாசுரத்தில் கண்ணனை பாடி பார்த்து, 27 28 29 கிருஷ்ணனிடத்தில் பலத்தை பிரார்த்தித்து, 30வது பாசுரத்தில் பெரியாழ்வாருக்கு பெண்ணாக இருக்கக்கூடிய நான் இந்த திருப்பாவையை பாடி உள்ளேன் என்கின்ற பிரபந்தம் ஏற்பட்ட ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். 2வது, ஒருவன் ஒருவளுக்கோ ஒருவள் ஒருவனுக்கோ ஆங்கில மொழியில் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா ஐ லவ் யூ, அதானே. அது சேர்த்து வச்சு என்ன 1 4 3 அதானே, 1 4 3 143 பாசுரங்களை கொண்ட நாச்சியார் திருமொழியை பாடினாள். ஏன் 1 4 3 சேர்த்து போட்டேன்னா அஷ்டாட்சரம் கரெக்டா, 1 + 4 + 3 அஷ்டாட்சரம் சேர்த்து வச்சுக்கோ, 8 + 30 அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு? இப்ப என்ன 9 10 11 11 1 + 1 சேர்த்தேன்னா 2 துவயமகாமந்திரம், 30 3 + 0 3 அப்படின்னா சரமஸ்லோகம். அப்படி அஷ்டாட்சரம் துவயம் சரமஸ்லோகத்தை எண்ணிலும் கொடுத்தாள். அவளை எண்ணினால் எண்ணிலேயே எண்ணி கொடுப்பாள் என்பது ஆண்டாளுடைய பெயர். தேசிகன் எடுத்தார் ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்தன யோகதிருஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணையா கமலாமிவான்யாம் கோதாமனன்ய சரணஹா சரணம் பிரபத்யே. கோதா சின்ன குழந்தை, அழகான ஆடி மாசம் பூர நட்சத்திரத்தில் துளசி மாடத்தின் அருகே தோன்றினாள். தன் பெண்ணாக பாவித்து வளர்த்தெடுத்தார் ஆழ்வார். அவளுக்கு கோதா என்கின்ற வடமொழியையும் கோதை என்கின்ற தமிழ் பேரையும் கொடுத்தாள். இவ என்ன சொல்லிட்டா, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு விட்டா. அப்பாக்கு அப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு விட்டா என் பொண்ணு. ஏன்னா பல அப்பா அம்மாக்களுக்கு அதுவே ஒரு தகராறு. ஏன்னா குழந்தை கல்யாணம் வேண்டாம்னு சொல்றது, இவ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு விட்டா. என்னம்மா உனக்கு ஏதாவது இஃப் யூ வாண்ட் எனி கைண்ட் ஆஃப் கண்டிஷன்ஸ் ப்ளீஸ் புட். அப்பா 4th ரைட்டா கேட்டார், உனக்கு என்ன கண்டிஷன்? ஒரே ஒரு கண்டிஷன் தான், அதுல கூட ஒன்று தானா? ஐயோ என் பொண்ணுக்கு எவ்வளவு அடக்கம் பாரு, உனக்கு எந்த மாதிரி பிள்ளை வேணும்? மனுஷனா இருக்கக்கூடாது. எங்க போய் தேடுவார்? வண்டலூர்லயா போய் தேடுவார்? மானிடவர்க்கு எம்மை பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே. நான் மனுஷனை மட்டும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், மற்றபடி ஓகே. எங்கே இவர் போய் தேடுவார்? அதனால இவர் பாவம் பெருமாளுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக நந்தவனத்திலிருந்து அழகான மாலையை தொடுப்பார். ஒரு நாள் திரும்பி பார்த்தா இவ கூரை உடுத்தி கொவ்வை செவ்வாய் திருத்தி மாலையை போட்டுக்கொண்டு தன் அழகை பார்த்தாள். ஆண்டாள், நீ இந்த மாதிரி பண்ணலாமோ? புது மாலையை போட்டுன்னு போனார் பெருமாளுக்கு. பெருமாள் சொல்லிவிட்டார், எனக்கு இந்த பழமாலையை போட்டு 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 பழக்கம், அவ அணிந்த மாலை தான் எனக்கு தேவை. சூடி கொடுத்த நாச்சியார் என்கின்ற பெயரோடு இருக்கும்போது ஒரு நாள் இவள் நோம்பிருந்தாள், பெருமாளை நினைத்து உறங்கினாள். அடுத்த நாள் கார்த்தால வாரணமாயிரம் சூழவலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்று எதிர்ந்து பாடினா. பெரியாழ்வார் கனவில் பெருமாள் தோண்டி சொன்னால், ஸ்ரீரங்கத்துக்கு அழைத்து கொண்டு வாரும். செல்வ நம்பி அழகான ஆபரணங்களை கொடுக்க, ஆபரணங்கள் தரித்து கொண்டை திருத்தி அழகான
அழகான அந்த ஆபரணங்கள் பூண்டு வஸ்திரம் பூண்டு தோளுக்கினியான்ல ஏத்தி தெந்திருக்காவேரியை தாண்டி அம்மா மண்டபம் தாண்டி அடையவளஞ்சான் தாண்டி சித்திரவீதி தாண்டி உத்தரவீதி வீதி தாண்டி காயத்ரி மண்டபத்தின் உள்ளே செல்லும் போது உற்சவர் திருமேனிக்கு அலங்காரம் செய்து கொண்டிருக்க மாலை சாற்றினாளாம் கோதை மாலை மாற்றினாளாம் என்கின்ற கிரமத்தை கொடுத்த ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸ்ரீவில்லிபுத்தூர் கொடுத்தது 2 ஆழ்வார்களை, பெரியாழ்வார் ஆண்டாள், 2 பேரும் பிறந்தது ஸ்ரீவில்லிபுத்தூரில். இந்த ஊர்ல வில்லி கண்டன் அப்படின்னு 2 பேர் வந்திருக்கா. வேட்டையாடணுங்கிறதுக்காக வந்திருக்கா. கண்டனை ஒரு புலி வேட்டை ஆண்டுடுத்து. அதனால வில்லி ரொம்ப துக்கத்தோடு இருக்கும்போது ஒரு புற்றுக்குள்ளே பகவான் தோன்றி நான் இங்கே இருக்கேன் என்று சொல்ல ராஜாவை கொண்டு அந்த வில்லி அந்த ஊரை ஏற்படுத்தியதால் வில்லிபுத்தூர் என்கின்ற பெயர் பெற்றது அந்த ஊர். சுதபஸ் என்கின்ற மகர்ஷி துர்வாசரால் ஒரு மண்டூகமாக போவதுன்னு சொன்ன உடனே இந்த ஊர் பெருமாளை வந்து வழிபட்டார். ஆண்டாள் வேற யாரும் இல்லை, சாக்ஷாத் பூதேவி. ஏதோ ஒரு அசுரனை கொன்றுவிட்டு பெருமாள் வந்து சக்கராயுதத்தை தோச்சு எடுக்கணும். ஏன்னா இப்போ வந்து ஏதோ இதெல்லாம் பண்ணிட்டு அது கிளீனாக அந்த இல்லாட்டா ட்ரேசஸ்லாம் கண்டுபிடிச்சுவாளே. எங்கள் கர்நாடக மாநிலத்தில் தர்ஷன சமாகாரம்னு ஒன்று நடந்துட்டு இருக்கேன். அதனால தான் அந்த சக்கரத்தை நன்னா தோச்சு எடுக்கணும்னு பார்த்தார். கங்கா யமுனா சரஸ்வதியில் பிரயாக்ராஜில் தோச்சு அடிச்சுட்டார் பெருமாள். அப்போ இந்த கங்கா யமுனா சரஸ்வதிக்கு பிளட் ட்ரேசஸ் வந்துடுத்து. அவ சொன்னாலும் இந்த பாவத்தை நாங்கள் எங்கே போக்குவது? அப்போ ஸ்தல புராணம் சொல்றது கங்கை யமுனை சரஸ்வதி தங்கள் பாபங்களை போக்கிக் கொள்ள திருமுக்குளம். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல கோவிலுக்கு பின்னாடி அழகான ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துக்கு வந்து தவம் இருந்து தங்கள் பாபங்களை போக்கினார்களாம். அதனால்தான் மார்கழி முடியறதுக்கு முன்னாடி தை ஆரம்பிப்பதற்கு பூர்வம் ஆண்டாளுக்கு எண்ணெய்காப்பு உற்சவம் நடக்கும். அழகா ஆண்டாளுக்கு நல்லா கோதி விட்டு அதுல நல்லா எண்ணெய் சீவி விட்டு ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணுவா. அங்க எப்படின்னா ஏறக்குறைய பெருமாளும் ஆண்டாளும் வரும்போது ஆண்டாள் ஒரு 1 சென்டிமீட்டர் பெருமாளை விட கொஞ்சம் உயரமா இருக்கா மாதிரி நமக்கு தெரியும். அதுல மட்டும் இல்லை, அவள் வார்த்தை தான் அங்கு நடக்கும். பெருமாள் பாவம் ரங்கமன்னார் ஏதோ உட்காந்துட்டு இருப்பார், அங்க அவருக்கு ரொம்ப வேல்யூலாம் கிடையாது. அதனால அங்க ஆண்டாள் சொன்ன வார்த்தை தான் ஸ்ரீவில்லிபுத்தூர். ஆண்டாள் மேல வட்டபத்திர சாயி அவ்வளவு அழகா இருக்கும் அந்த கோவில். நீங்க அந்த ஆர்கிடெக்சரை போய் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் 2-3 நாள் நீங்க தங்கி அந்த பில்லர்ல எல்லாம் என்ன இன்ஸ்கிரிப்ஷன், என்ன ஸ்கல்ப்சர், என்ன விஷயம், வுட்லயே சில இடத்துல ஆர்கிடெக்சர் பண்ணியிருப்பா. அவ்வளவு அழகா இருக்கும். ஸ்ரீவில்லிபுத்தூர் சொல்லவே முடியாது. கீழே போனேன்னா அங்க ஆண்டாள் பக்கத்துல ரங்கமன்னார், ரங்கமன்னார் பக்கத்துல அப்பாவான பெரியாழ்வார் கருடன் உருவாம் மறையின் பொருளாம். அதனால கருடரே அங்க நின்றுட்டு இருப்பார். ரொம்ப ஆச்சரியமான சன்னதி. ஒரு பாசுரம், மின்னணைய நுண்ணிடையார் விரிக்குழல் மேல் நுழைந்தவண்டு இன்னிசைக்கும் வில்லிபுத்தூர் இனிந்து அமர்ந்தான் உன்னை கண்டார் என்னை நோன்பு நோற்றார்களோ, என்ன நோன்பு நோற்றார்களோ இவனை பெற்ற வயிறுடையாள் எண்ணம் வார்த்தை எய்துவித்த இருடீகேசா முலை உண்ணாயே. இது பெரியாழ்வார் அந்த பெருமாள் மேல பாடினது. ஆண்டாள் பாடியிருக்கா, மென்னடைய அன்னம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் உறைவான் தன் பொன்னடி காண்பதோர் ஆசையினால் என்பொடு கயர் கண்ணினை துஞ்சா இன்னடிசிலோடு பாலமுதூட்டி எடுத்த என் கோல கிளியை உன்னோடு தோழமை கொள்ளுவான் குயிலே கோவிந்தன் வர கூவாய். அந்த கோவிந்தனை பார்த்து வரக்கூடிய குயிலே என் ஸ்ரீவில்லிபுத்தூர் எம்பெருமான் கிட்ட என் காதலை போய் சொல்ல மாட்டியான்னு பிரார்த்தித்த இடம். 50வது திவ்யதேசம் முற்று பெற்றது.